அஞ்சிடே, நான் பயப்பட மாட்டேன். அஞ்சிடே, என் இயேசு, என் இயேசு என்னோடு இருப்பதால் பயப்படாத சிறுமந்தையே. அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அஞ்சிடே, அஞ்சிடே. எல்லாம் ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தி என் தேவனுக்கு முன்பாக நீ பாடும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, நான் இன்னைக்கு சொல்றேன், சத்ரு உன்னை பார்த்து பயந்து ஓடுவான். உன் தடைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். கடைசியா ஒரு விதர் சொல்லுவோமா? அஞ்சிடே. நல்ல சத்தத்தை உயர்த்தி அஞ்சிடே, என் இயேசு, என் இயேசு என்னோடு இருப்பதால நான் பயப்பட மாட்டேன். அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லாம் ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்தும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. மரண பள்ளத்தாக்கில நடந்த வேளைகளில கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்த தேவன், உன்னை தப்புவித்த தேவன், உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் ஊழியத்தை, உன் எதிர்காலத்தை உன்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். துதியும் கனமும் மகிமை உமக்கொருவருக்கு. மரித்தவைகள் எல்லாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். மரித்த வாழ்க்கை ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் I call forth, நான் கூப்பிடுகிறேன். இயேசுவின் நாமத்தால் மரித்த காரியங்கள் எல்லாம் உயிரடையட்டும். வெளியே வா. மங்கி எறிகிற அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும். ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். மரண கண்ணிகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால, மரண கட்டுகளை அவிழ்க்கிற இயேசுவின் நாமத்தினால ஜீவனை பேசுகிற, சபைக்குள்ளாக ஜீவனை பேசுகிற பயங்கள் எல்லாம் வெளியே போ இயேசுவின் நாமம். எதிர்கால பயம், பிள்ளைகளை குறித்த பயம், என்ன நடக்குமோன்னு தெரியாத பயம், சூழ்நிலை குறித்த பயம். உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, உனக்கு என்ன அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பலமான கெட்டுகிற முந்தி அஞ்சிடே, அஞ்சிடே. நல்ல சதமா, என் இயேசு என்னோடு இருப்பதா நான் பயப்பட மாட்டேன். என் சூழ்நிலைய பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து, என் சத்ருவை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஜீடே. கடைசியா ஒரு தடவை அறிக்கையிட்டு பாடுங்க. என் இயேசு என்னோடு இருப்பதால் பயங்கள் எல்லாம் வெளியே போகுது, எல்லா பயங்கள் வெளியே போகுது. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம் ஜனங்களை ஆட்கொள்ளட்டும், ஜனங்களை ஆட்கொள்ளட்டும், ஜனங்களை ஆட்கொள்ளட்டும், ஜனங்களை ஆட்கொள்ளட்டும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வ பலத்தை பெற்றுக்கொள், ஒரு தெய்வ பலத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ 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 சுகித்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய்.
நீயோ கடன் கொடுப்பாய். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? சகல சிருஷ்டியும் சகல வஸ்துக்களும் எனக்கு முன்பாக மண்டியிட்டே ஆகணும். ஏன் முன்பாக மண்டிட்டுச்சுன்னா, என் சுதந்திரத்தை சுமந்து செல்லுகிற என் பிள்ளையாகிய உனக்கு அது மண்டியிட்டே ஆகணும். எஸ் எஸ், உனக்கும் அது தலை குனிந்து ஆகணும். அந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உன் முன்பாக தலை குனிந்து ஆகணும். உன்னை தலை குனிந்து நடக்கிறதுக்கு அல்ல, தலை நிமிர்ந்து நடக்க செய்வதை தேவனுடைய திட்டம். தலை நிமிர்ந்து நடக்க செய்வதை அது என்னுடைய திட்டம். நீ ஒரு அதிசயத்தை பாப்ப. நீ ஒரு அதிசயத்தை பாப்ப. ஒரு கரம் அந்தகாரத்தின் மத்தியில நீண்டு வருகிறத பாப்ப. இருளின் மத்தியில ஒரு வெளிச்சம் வருகிறத பாப்ப. அந்த இருளின் மத்தியில உதிக்கிற வெளிச்சத்தை பாப்ப. ரகசே மௌ ரீதாரா பௌசேரியாலா கசதரபா. இருள் தான், இப்ப இருள் தான். அந்த இருளில் ஒரு வெளிச்சத்தை உதிக்கிறத பாப்ப. பாப்ப பாப்ப. நீ நீ வெக்கப்பட்டு போவதில்லை. என்ன ஆராதிக்கிறேன் பிள்ளையே. உன் மேல ஒரு அதிகாரம் இருக்கு. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உன் மேல ஒரு கிருபை இருக்கு. எலும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. Yes, yes, yes. Rashara baba mama mama mama. Rika baba mama rada baba baba. சோர்ந்து போனது போல இருக்குதா? ஏதோ சோர்ந்து போன அனுபவம் போல இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேற்றுறாரு. உன் சோர்வின் அனுபவங்களை மாற்றுவேன்னு சொல்றாரு. உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈனமடைய செய்யும். வனாந்திரங்களை அதிர செய்யும். ஏதோ இங்க இருந்து வார்த்தை வருதுன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது. வார்த்தையில வல்லமை உண்டு. வார்த்தையில வல்லமை உண்டு. பலனை பார்க்காம திரும்பாது. திரும்பாது திரும்பாது. ராபாமா ஷடடனா கபாபரதனமா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. சத்ருவே நீ வெக்கப்பட்டு போ. ஒரு விஷயம் கூட எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோமா? நல்ல கரங்களை மேல ரெண்டு கரத்தின் தலைக்கு நேராக தூக்குங்க. தூக்கிட்டு சொல்லுங்க, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் கடந்து சொல்றோம். உங்களுடைய வசனம் எங்களில வரும்பொழுது அந்தகாரங்கள் எல்லாம் மாறுகிறதை இந்த நொடியே நாங்கள் உணர உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை உறுதிப்படுத்துங்க. வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்.
எங்களை பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கூட பேசினார்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் ஆராதனை போகணும். ஆமென். சில சடங்காச்சாரங்கள்லாம் மாறணும். ஆமென், ஆமென். நம்ம சடங்காச்சாரங்கள் போலவோ இல்லை ஒரு மத ரீதியாகவோ ஆராதிக்கிற கூட்டம் அல்ல, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற கூட்டம். ஆமென். ஆவியானவர் வந்து தேற்றும் பொழுது, ஆவியானவர் பேசும்போது அங்கே ஒரு சமாதானம் வரும். தேவனுடைய சத்தம் அங்கே பேசப்படும் போது அங்கே ஒரு சுகம் வரும். நீங்கள் ஒரு பாரத்தோடு வந்திருப்பீங்க, ஆனால் எத்தனை பேர் ஒரு லைட்டாக இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் தொட்டுச்சோ அவங்களெல்லாம் ஒரு 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 லெகுவாய் மாற்றிட்டாரு. ராமானாஷே. பயப்படாதீங்க, ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இந்த இயற்கையோடைய நீதி என்ன தெரியுமா? இயற்கையோட நீதி, மழையும் காற்றும் சரியான நாட்களில் சரியான சீசனில் பேஞ்சாதான் செழிப்பு இருக்கும். இதுதான் இயற்கை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். The God of supernatural. அவர் சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, உன் பேங்க் அக்கௌண்ட்டை நான் நிரப்புவேன். உன் தரித்திரம் மாறும். காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் உன் எல்லைகள் செழித்திருக்கும். இந்த தேசத்துக்கு பல பிரச்சனைகள் வரும், உங்களை சுற்றி ஜனங்களுக்கு பல போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ செழித்திருப்ப, நீ சுகித்திருப்ப. ஆமென். பெற்றுக்கொள்கிறவங்க மாத்திரம் பலமா கரங்களை தட்டி முடிந்த அளவு கை வலிக்கிறது போல சத்தமா அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும் போது அலங்கம் கீழே விழுந்துச்சு. அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும் போது சத்துரு கீழே விழுவா. பலமா கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை செயலற்று போனாலும் பரவாயில்ல, ரத்தம் மறுத்து போனது போல பரவாயில்ல. நிறுத்துங்க. ஆமென். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன இது எதை தடவுறீங்களா க்ரீம்? ஆமென். முடியாதவங்க, வயசானவங்க நான் கம்பல் பண்ணல. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிலவங்களுக்கு சில காரியங்களுக்கு அவங்க முடிஞ்சா செயல்படுங்க. நீங்க ஆவியான சொல்றது சொல்றேன். ஆர்ப்பரிக்கும் போது தேவச்சனம் ஆர்ப்பரித்து சத்தமிட்ட போது மதில் கீழே விழுந்தது, ஆலங்கம் கீழே விழுந்தது. நில்லுங்க. உங்களை நான் தட்ட சொல்லல. இனிமே தான் தட்ட போறீங்க. திரும்பி சொல்றேன், நல்லா கேளுங்க. முடியாதவங்களை கம்பல் பண்ண மாட்டேன். நான் உண்மையிலே வாலிபன் தான். உண்மையிலே எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் பலத்தை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் எனக்கு நடக்க ஓட பலனை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வலிச்சாலும் பரவாயில்ல. எப்படி இப்ப தட்ட போறது என்ன தெரியுமா? நீங்க தட்டும் போது அலங்கம் கீழே விழும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க தடையா பார்த்தீங்களோ, ஆமென், நீங்க நாமத்தினால எங்க 1-2 பேர் கூடுறீங்களோ அங்க இருப்பேன். நீங்க எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும். நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். இப்ப இந்த நீங்க தட்ட போறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இப்ப எதெல்லாம் உங்களை கட்டி வச்சிருந்துச்சோ, அடுத்த பகுதி உள் செல்ல விடாதபடி, ஜெயத்தை பார்க்க விடாதபடி, ஆசீர்வாதத்தை ருசிக்க விடாதபடி, தரித்திரத்துக்கு மேல தரித்திரம், அடிக்கு மேல அடி,
பட்ட அடி போதாது, காயம், உள்ள காயம், வெளியே காயம் அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சிம்பிளா செலவே இல்லாம ஒரு ஜெயத்தின் ட்ரிக்ஸை சொல்லி தரேன். இப்ப கை வலிக்கிற அளவுக்கு கரங்களை நான் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போது தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இல்லைங்க வெயிட் பண்ணுங்க. இதோடைய ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்றேன். ஏதோ சும்மா தட்டுற நினைக்காதீங்க. சத்ரு மண்ணை நக்கிறத பார்ப்பீங்க, உங்க சூழ்நிலை மாறுகிறத பார்ப்பீங்க. நீங்க ஒருமனப்பட்டு கூடும்பொழுது அதோடைய வல்லமையே தனி. ஒருவர் 1000 பேர், இருவர், இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அதுக்கு மேலே இருக்கிறோம். அப்ப இருவர் 10000 பேர்னா அப்படியே கூட்டி பாருங்க. அப்படியே வல்லமை சபைக்கு இருக்கு. இன்னைக்கு சபைக்கு கொடுத்து இருக்கிற வல்லமை சபை மறந்ததுனாலதான் சத்ரு அப்படியே பயங்கரமான ஆள் மாதிரி காட்டுறான். நான் சொல்றேன், தேவ ஆவி எங்கேயோ, தேவ ஆவி எங்கேயோ, தேவ வல்லமை எங்கேயோ, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றுக்கும் செய்ய பலன் உண்டு, அங்க விடுதலை உண்டு. பலத்தினால் ஆகாதது, பராக்கிரமத்தினால் ஆகாதது, தேவ ஆவியினால் ஆகும். கரைகளை தட்டி பலமா பலமா கைவலிக்க ஆர்ப்பரி ஆர்ப்பரி. உன் அலங்கம் கீழே விழுது, உன் சத்துரு கீழே விழுறான், உன் கடன் பிரச்சனை மாறுது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட செய்வினை, உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால பலமா நல்லா 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 தட்டுங்க தட்டுங்க. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால எல்லா மதிலும் கீழே விழட்டும். ரிகதா பாசாதா ரிதலா கசெட் ராத்தே மாசோ ராத்தகா பாசாதா. பலவான முந்தி கட்டேன் கட்டேன் இயேசுவின் நாமத்தினால. ராசகதா பாசாதா கீழே விழுது, கீழே விழுறான். உனக்கு விரோதமா எழும்பப்பட்ட, உன் குடும்பத்துக்கு விரோதமா செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றேன். விலக்கி போடுகிறேன், விலக்கி போடுறேன். சுட்டரிக்கிறேன் 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 சுட்டரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தரித்திரத்தை சுட்டரிக்கிறேன், சாபத்தை சுட்டரிக்கிறேன். அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்படட்டும். மரண ஆவியே, மரண ஆவியே இயேசுவின் நாமத்தில் விலகி போ போ போ. சபையை விட்டு விலகி போ, பிள்ளைகளை விட்டு விலகி போ. மரண பயமே, மரண பயமே இயேசுவின் நாமத்தினால, மரணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்போது கடிந்து கொள்கிறேன். போ இயேசுவின் நாமத்தில். உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் இல்லை, உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமா ஒன்றுமில்லை. ராசாதா மகராமா ஓரிடா நா 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 சடடா டா 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 ரிசடடா மாமா மகா பாபா 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 பாபா. ஃபயர் ஃபயர். அக்கினி 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 அக்கினி. சுட்டரிக்கிற அக்கினி. தொடர்கிற பரம்பரை சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போ. ரிசாதா காபா இசோ. விடுதலை, சுகம், ஜீவன் இன்றையிலிருந்து இப்போ இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால பின்தொடரும் பின்தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம்.
நன்றி, நன்றி இயேசுப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறது நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உடைய பிரசன்னத்துக்கு நன்றிப்பா. நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கிட்டீங்க, உடைய ஜனத்தை விடுதலை ஆக்கியிருக்கீங்க. ஓ பாக்கியம் நன்மையும் உனக்கு சூழ்ந்து இருக்கும், உன்னை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆர்ப்பரித்திருக்கிறீங்க. சாட்சிகள் ஆண்டவர் எழுப்புவார், சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஆமென், ஆமென். இதெல்லாம் ஒரு ரகசியம். சபைக்கு வந்துருங்க. வீட்டில் எப்படி பண்ண முடியலன்னா சபைக்கு வந்துருங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போகல. நல்ல கரங்களை தட்டி ஆராதிச்சு பாருங்க, நல்லா ஆர்ப்பரிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க சத்ரு மண்ணை நக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க சூழ்நிலை உங்க முன்பாக மண்டி இடுகிறத பார்ப்பீங்க. உங்க தேவைகள் சூப்பர் நேச்சுரலாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியாய் சந்திக்கப்படுகிறத பார்ப்பீங்க. ஆமென். இப்ப ஆர்ப்பரிச்சிங்க பாத்தீங்களா? இதோடைய விளைவுகளை இன்னையிலிருந்து இப்போல இருந்து நிமிஷத்துல இருந்து நீங்க பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீதிமான்கள் எங்கெல்லாம் கூடி தேவனை ஆர்ப்பரிக்கிறாங்களோ அங்க ஒரு விடுதலை உண்டு, அங்க ஒரு சுகம் உண்டு, அங்க ஒரு ஜீவன் உண்டு. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நான் வார்த்தையை கொடுக்கணும், இந்த வார்த்தையை கொடுக்கணும்ப்பா, எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட, ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவின ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மெய்ப்பனும் ஆடுகளும். சொல்லுங்க, மெய்ப்பனும் ஆடுகளும். எத்தனை பேர் ஒரு விடுதலை உணர்றீங்க? ஆமென். நான் அந்த பிரசன்னத்தை உணர்றேன். ஆமென். சீக்கிரத்தில் ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் நடத்துவார். உங்க தேவைகளை சந்திக்க போறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு, உங்களை நேசிக்கிறார் ரொம்ப. பாருங்க எவ்வளவு நல்ல மேய்ப்பன் பாருங்களேன். உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உன் சூழ்நிலை நான் மாற்றுவேன், எல்லாம் மாறுறதை நீ பார்ப்ப. ஆமென். உன் பிள்ளையோட எதிர்காலத்தை நான் கரத்தில் எடுத்துப்பேன். உன் நஷ்டத்தை நான் லாபமாய் மாற்றுவேன், உன் தரித்திரத்தை நான் மாற்றுவேன்னு சொல்றாரு. பயப்படாதீங்க. இப்ப இதெல்லாம் மறந்துட்டு என்ன சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்ற ஒரு விசுவாசத்தோட அவர் வார்த்தையை கேளுங்க. தூங்காதீங்க. ஆமென். தூங்க மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா ஒரு பவரோட இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமென். இந்த பவர் இப்போ கிரியை செய்யறத பார்ப்பீங்க. ஆமென். ஏசாயா 40:11 என்ன சொல்றாரு? மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அடுத்து ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன பண்ணுவாரா? நடத்துவார். இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. வரக்கூடிய காலங்களில சகல ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க, சகல ஜனங்களை மீட்டெடுக்க நான் ஒரு ரட்சகரை அனுப்ப போறேன். அவர் ரட்சகர் மாத்திரம் அல்ல, அவருக்கு இன்னொரு பேர், அவர் நல்ல மேய்ப்பன். ஆமென். இயேசுவை குறித்த ஒரு முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இது என்னது? ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து ஒரு அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இங்க யாரு அவர் எப்படி ஒப்பிடுகிறார் என்றால், தேவன் எப்படி இயேசுவை ஒப்பிடுகிறார் என்றால் ஒரு மேய்ப்பனுக்கு ஒப்பிடுகிறார். இந்த வசனத்தில் நான் 2 காரியங்களை பார்க்கிறேன். இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின 2 காரியம். ஒன்னு, மேய்ப்பனின் கடமை. சொல்லுங்க பக்கத்துல, மேய்ப்பனின் கடமை. இன்னொன்னு மேய்ப்பனின் இருதயம். மேய்ப்பனின் இருதயம். 2 காரியத்தை நான் பார்த்தேன். இதை தியானிக்கணும்னா இன்னும் பல காரியங்கள் போலாம். ஒரு மெயின் ஐடியா, ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை என் தேவன் எனக்கு காண்பித்தபடினால் அதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார் சொல்றது. அல்லேலூயா. முதலாவது என்ன? மேய்ப்பனின் கடமை. The duty of the shepherd. The duty
ஆஃப் த ஷெப்பர்ட். மேய்ப்பனின் கடமை. இந்த மேய்ப்பனின் கடமை பார்த்தீங்கன்னா அந்த மந்தையை சரியாய் நடத்துவது என்ன? யாரோட கடமை? மேய்ப்பனுடைய கடமை. நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குதா பின்னாடிலாம்? ஆமென். மேய்ப்பனுடைய கடமை என்ன? மந்தையை சரியாய் நடத்துவது. He will never keep the sheep. ஆடுகளை எப்பயும் தாகத்தோடு பசியோடு விட மாட்டாரு. thirst and hunger. He never leave them thirst and hunger. பசியோடு தாகத்தோடு என்ன பண்ண மாட்டாரு? மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்க தேவைகளை சந்திப்பார், உங்களை போஷிப்பார். பயப்படாதீங்க, நாளைய குறித்து பயப்படாதீங்க. என் தேவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இங்க ஒப்பிடுகிறார். இங்க பாத்தீங்கன்னா அந்த மேய்ப்பனுடைய கடமை என்னன்னா, he lead them in a right path. சரியான பாதையில மேய்ப்பது தான் மேய்ப்பனுடைய கடமை. மேய்ப்பனுடைய கடமை ஆடுகளுக்கு தேவையான நேரங்களில் தண்ணீர் காட்டவும், ஆடுகளுக்கு தேவையான நேரங்களில் செழிப்பான பகுதியில் மேய்க்கவும், அவைகளை பாதுகாப்பாக நடத்துவது தான் யாருடைய கடமை? மேய்ப்பனுடைய கடமை. இயேசு நல்ல மேய்ப்பர். ஆமென். உங்களை பாதுகாப்பாய், சுகமாய், நீதியாய், மற்ற இடத்துல கையேந்துகிறவளா இல்ல, கடன் வாங்குகிறவளா இல்ல, கடன் கொடுக்கிறவளா என் தேவன் மாற்றுவார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ஆமென். இங்க வாசிங்க, ஏசாயா 49:10 சொல்லும் போது அது ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். வாசிங்க. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்கள் 9:9 வாசிங்களேன். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். யாரை இந்த தீர்க்கதரிசி சொல்றாருன்னா இயேசு சொல்றாரு. அவருடைய நோக்கம், அவர் இந்த பூமிக்கு தேவன் வந்த நோக்கம் என்னன்னா, கட்டுண்டவர்களை, இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், கட்டுல இருக்கிறவங்களை விடுதலையாக்க. இன்னைக்கு எத்தனை பேர் கட்டுகளோட பிரச்சனைகளோட இருக்கீங்க தெரியாது. நல்ல மேய்ப்பனுடைய அழைப்பு, நல்ல மேய்ப்பனுடைய நோக்கம் என்னன்னா, கட்டில் இருக்க ஜனங்களை விடுதலையாக்கவும், இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் மேய்ப்பனுடைய நோக்கம், இதுதான் மேய்ப்பனுடைய எண்ணம். வாசிங்க. அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். அப்ப அந்த மேய்ப்பன் எப்படி மேய்ப்பார்னா, தம்முடைய மந்தைய அவர்களை வழியோரங்களிலே மேய்ப்பார். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நல்லா பாருங்க, ஏதோ ஒரு முள்புதர்ல, ஏதோ ஒரு வனாந்தரத்துல மேய்க்கிறது மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் இல்ல. ஏதோ ஆடு மேய்ஞ்சிச்சு போச்சுன்னு மேய்க்கிறது நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எங்க மேய்ப்பார்னா, வழியோரங்கள்ல, பாதுகாப்பான இடத்துல தன் ஆடுகள் மேயணும்னு பார்ப்பாரு. அது மட்டும் கிடையாது, பாருங்க, சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். மேடுகள்னா என்ன? ஒரு உயர் ஸ்தலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பல காரியங்கள் நல்லா தெளிவா தெரியும். இதே ஒரு பள்ளத்தாக்குல இருந்து, ஒரு பள்ளத்துல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா மேய்ப்பன் எப்படி மேய்க்கிறாருன்னா, அந்த ஆடுகளை ஒரு மேட்டின் மேல, அப்ப அந்த ஆடுக்கு ஒரு மேட்டு மேல இருக்கும் போது அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தாலோ நல்லா தெரியும். சத்ரு அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்டை தொட முடியாது, திருட முடியாது, சேதப்படுத்த முடியாது. மேய்ப்பன் ஏதோ மேய்க்கிறாருன்னு சும்மா மேய்க்க மாட்டாரு. அவர் மேய்க்கிறாருன்னா அது நேர்த்தியான இடங்களில் தான் கொண்டு போவாரு. ஏதோ நீங்க இந்த பாதையில இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில கொண்டு போறாருன்னா அவருடைய சித்தம் இல்லாம கொண்டு போக மாட்டாரு. ஆமென். அவருடைய மகிமை அங்க வெளிப்படும். ஆமென். அவர் மகிமை அங்க வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும். வாசிங்க. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, ஒரு காலமும் அவர் நல்ல மேய்ப்பன் அவர் ஆடுகளை பசியா இருக்க விட மாட்டாரு. தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாவும் இருக்க விட மாட்டாரு. இது மேய்ப்பனுடைய கடமைங்க. என்னது?
மேய்ப்பனுடைய கடமை தன்னோட ஆடுகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறது தான். தன் ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுக்கிறது யாருடைய கடமை? மேய்ப்பனுடைய கடமை. உங்களுக்கு என்ன தேவைன்னு என் தேவனுக்கு தெரியும். உங்க தாகத்தை அவர் அறிவார், உங்க பசியை அவர் அறிவார். ஏற்ற நேரத்தில் உங்களை போஷிப்பார், ஏற்ற நேரத்தில் உங்க தாகத்தை தீர்ப்பார். தேவைகள் சந்திக்கப்படும், உங்க குறைவுகள் நிறைவாகும். வாசிங்க. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த உஷ்ணம் வெயில்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சத்துருவோடைய கண்கள் உங்க மேல படுவதில்லை. உங்களை அழிக்க நினைக்கிற சூழ்நிலை, உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவுடைய திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகள் உங்க மேல படுவதில்லை. இது மெய்ப்பன் கூட இருக்கும்போது, இது மந்தையில் ஆடுகளா இருக்கிறவங்க மேல இருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நியதி. அந்த நீதி யாராலையும் மாற்ற முடியாது. அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அவர்களை இந்த நீரூற்று இடத்துல கொண்டு போறதுன்னா என்னன்னா, சமாதானமான ஒரு இடத்துல உங்களை வைக்கிறது, உங்களை ஒரு சமாதானமா இருக்க செய்வது. ஆசீர்வாதங்களை மட்டும் தருகிறது கிடையாது. அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது அதுல ஒரு சமாதானம் இருக்கணும். பலருக்கு லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனா அவனுக்கு சமாதானம் இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆனா தேவனுடைய மந்தையில் இருக்க ஆடுகளுக்கு எப்படி தெரியுமா? அவர் கடைசியா ஒரு சமாதானத்துக்கு நேராக நடத்துவார். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க, சூழ்நிலையை பார்த்து குழம்ப மாட்டாங்க. ஆமென். வியாதியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் சரிதான், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு சமாதானம் இருக்கும். இதுதான் உலகத்தில் இருக்கிறோன்னு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. சமாதானம் இல்லைனாலே ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறி. அது என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தேவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன நடந்தாலும் எங்க அப்பா பார்த்துப்பாரு, என்ன சூழ்நிலை வரட்டும், என் பிரச்சனையே வரட்டும், எனக்கு என்ன அழுத்தங்கள் நேரிட்டாலும் சரிதான், வியாதி என்னை மூழ்கடித்தாலும் சரிதான், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை முடிவு பரிந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். என் பிரச்சனை நான் யார் என்பதை தீர்மானிக்காது, என் சூழ்நிலை நான் யார் என்பதை தீர்மானிக்காது. நான் யார் என்பதை தீர்மானிக்கிறது தெரியுமா? என் கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் என் கூட இருக்கிறதுனால அதுதான் நான் யார் என்பதை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. வியாதியின் மத்தியில் சொல்லுங்க, என் தேவன் என்னை சுகப்படுத்துவார். பிரச்சனையின் மத்தியில் சொல்லுங்க, என் தேவன் என்னை விடுதலை ஆக்குவார். போராட்டத்தின் மத்தியில் அப்படியே அமர்ந்து அப்படியே சுகமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. என்ன நடக்குது பார்த்துக்கலாம் போ. யார் தெரியுமா? என் கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர், என் கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுதல் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அலைகள் மத்தியில் ஒரு அமைதி, பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சமாதானம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், இதுதான் இயேசுவை பின்பற்றவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது. இன்னைக்கு சபைக்கு இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை. கண்களை பார்க்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோம். நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம், பெரிய மலையை பார்க்கிறோம், தேவைகளை பார்க்கிறோம், பயத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கிறோம். நான் சொல்றேன், இதெல்லாம் காட்டிலும் பெரியவர் இயேசு. ஆமென். இப்படின்னு சொல்லும் போது அப்படியே மாத்திடுவாரு. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்ல, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இதுதான் சூப்பர் நேச்சுரல் காட், இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம். ஆமென். மரித்த லாசரு உயிரடைய செய்கிறவர், உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை பேசு என்று சொல்லுகிறவர். ஐயா, சுடுகாட்டில் போய் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மண்டோடு எலும்பெல்லாம் இருக்கும். அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு சொல்றார் தரிசனத்தில், இங்க என்ன இருக்க முன்னாடி? வெறும் எலும்புகள், வெறும் எலும்பு இல்ல, அதுல ஜீவன் இல்ல, காஞ்சி வறட்சியா இருக்கு.
ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த எலும்புகளுக்கு பின்னாடி நான் ஒரு சேனையை பார்க்கிறேன். இந்த எலும்புகளுக்கு பின்னாடி நான் ஒரு மகிமையை பார்க்கிறேன். இந்த எலும்புக்குள்ள ஒரு ஜீவனை பார்க்கிறேன். அந்த ஜீவன் எப்படி தெரியுமா வரப்போகுது? நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது. ஆமென். இன்னைக்கு எத்தனை ஆண்டவர் ஒரு சில பேர் கூட பேசிட்டு இருக்காரு. ஆமென். நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன். உன் மரித்த காரியங்கள் உயிரடைய செய்வார். மரித்து போய் இருக்கிற, செத்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் உயிரடையும், உயிரடையும், ஆமென், உயிரடையும். இயேசுவின் நாமத்தினால் ஜீவன் உண்டாகும், நரம்புகள் உண்டாகும், சதைகள் உண்டாகும், கால் ஊன்றி நிற்கும், ஒரு சேனையாய் நிற்கும். இது சத்தியம், இது சத்தியம். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை வாழ்கிற கிறிஸ்தவம் மாறி இன்னைக்கு சடங்காச்சாரத்திலையும் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்றது போலதான் இருக்கு. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொல்றதை மறந்துட்டோம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்றதை மறந்துட்டோம். அற்புதங்களை செய்யவும், அதிசயங்களை செய்யவும், மரித்தோர்களை எழுப்பவும், குருடர்களுக்கு பார்வை தரவும், சப்பானிகளை எழுப்பவும் தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அந்த ஆவியானவர் மாறல, அந்த இயேசு மாறல, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் குறையல. அது குறையுது போல தெரியுதா இன்னைக்கு சபையில் இல்லையா? அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. இப்படி கை வச்சுட்டு சொல்லுங்க, அதுக்கு நான் தான். சொல்லுங்களேன். ஆமென். நான் இப்போ உங்களை சொன்னா உங்களை குற்றப்படுத்துற மாதிரி இருக்கும். நான் என்னை பார்த்து சொல்றேன், அது காரணம் யாரு? நான் தான். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு? சோர்ந்து போகாதீங்க. எதுக்காக நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன்னா, ஏதோ நீங்க சாதாரணமான தேவைக்காக சபைக்கு வர்றவங்க இல்லை. வரக்கூடிய 70 நாட்கள்ல உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை தேசங்களை என் தேவன் செய்ய போகிறார். இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைத்தியமாய ஒன்னையும் எண்ணியும். ஏன்னா அவங்கள மட்டும் பைத்தியம் சொன்னீங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. பைத்தியமான ஒன்னையும் எண்ணியும் ஞானிகளை வெட்கப்படுத்த. என்னங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமா இருக்க ஒன்னையும் எண்ணையும் தான் அவர் தெரிந்திருக்கிறார். நீங்க தூங்குனது போதும், நீங்க வாழ்க்கையில சோர்வா இருந்தது போதும். பிரச்சனையின் மத்தியில் முழங்கால் படியிடுங்க, சபைக்கு வாங்க, நேரம் கிடைக்கிற நேரம்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க. ஒரு அக்கினியை சொல்லுங்க, எலியாவின் அக்கினி இறங்குறத பார்க்காதவரை நான் விட மாட்டேன். அந்த அக்கினியை நான் பார்க்காம விட மாட்டேன். என் மேல அந்த அக்கினி வரணும். பேதுருவின் நிழல் பட்டு சுஸ்தமாக்குனேன், பேதுருவின் நிழல் பட்டு சுகமாக்குனேன். அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. செத்த வாழ்க்கை போதும், மரித்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். மற்றவரோட இடத்துல என் தலையில கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்ன வாழ்க்கை போதும். ஆலயத்துக்கு 1000 ஜனங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் கொண்டு வரணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். மெய்ப்பனின் இருதயம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மெய்ப்பனின் கடமை. இப்ப மெய்ப்பனின் இருதயம். இந்த மெய்ப்பனின் இருதயம் எப்படின்னா, அன்பாலையும் கம்பேஷன், என்ன சொல்றது, உருக்கத்தாலும் நிறைந்தது. உருக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த ஒரு இருதயம். யாருடைய இருதயம்? மெய்ப்பனின் இருதயம். மெய்ப்பனின் இருதயம் என்ன பண்ணும்? தன் ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்துருச்சுன்னா, ஐயோ என் ஆட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி துடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழுதுட்டு இருக்க, உன் பிரச்சனையை பார்த்து உன்னை யாரும் கண்டுக்கலையே, யாரும் உன்னை பார்க்கலையே, உன் வேதனையை அறியல, உன் காயத்தை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல, உனக்காக அழுகிற, உனக்காக கதறுகிற, உனக்காக கண்ணீர் விடுகிற இயேசு இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்காக இருக்கிறார். ஆமென். நீ தனி நபர் அல்ல. நீங்க தனி நபர் அல்ல. நீங்கள் தனிப்பட்ட ஆள் அல்ல. உங்களை நீங்க நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். இல்ல 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 இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தை ஆளுகிறவர். நீ தனி நபர் அல்ல, நீ சாதாரணமான நபர் அல்ல. உன்னை நேசிக்கிற தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென்.
ஆமென். உங்க இருதயத்துல உள்ள என்ன வேதனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். பிரச்சனை என்னன்னா அவர் கூட வரல, அவர் கூட இணையில. இணைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், எப்படி எதுக்காக வரோம்னா பிரச்சனையே சொல்றோம், அப்பா இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து தானா நடக்கும், மாற்றங்கள் தானா வரும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். ஆமென். நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, யாரையும் பார்க்கக்கூடாது. நான் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவனும் கண்ணை மூடிட்டு கையை மட்டும் தூக்குங்க. 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம். சரி, கீழே போடுங்க. ஒரு அரை மணி நேரம் என்னால் முடியல, என் வேலை அப்படி இப்படின்னு சொல்றது, ஒரு அரை மணி நேரமாவது நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்ணை மூடுங்க. யாரையும் பார்க்கக்கூடாது தயவுசெய்து. யாரையும் பார்த்து யாரையும் நம்ம வந்து நியாயம் தீர்க்க இங்கே வரல, ஆண்டவர் பார்த்தா போதும். ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சரி, கீழே விடுங்க. சரி, ஏதோ ஒரு அவசரத்தை ஆத்திரத்துக்கு ஏதோ சூடு கொட்டை தேய்ச்ச மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, சூடு கொட்டை விசுவாசிங்க. ஆமாம், தேய்ச்சி இப்படி வச்சுன்னு அப்படின்னு இருக்கும். அப்படியாவது நான் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு பயத்தில் ஏசப்பா என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் சிஸ்டத்து பக்கத்துலேருந்து எல்லாம் வெளியே வந்துருங்க, யாரும் அங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்ணை மூடிட்டு கை தூக்குங்க. ஏதோ நான் ஜெபிப்பேன் இல்லை. இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, 100% கூட இல்லை. என்னது, அந்த அரை மணி நேரம் சொன்னவங்க அதுலேயும் ஒரு 5% கூட இல்லை. இப்படி இருந்தா எப்படி மந்தையில சத்துரு வந்து நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏன் நம்மளை எதிர்கொள்ளாது? நான் இன்னைக்கு சொல்றேன், கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குங்க. எனக்கா இருந்தாலும் இதே தான். ஒரு ஊழியர் சொல்லுவார் அடிக்கடி, நான் அந்த ஊழியரை நான் பின்பற்றுறது உண்டு. குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும். அந்த 1 மணி நேரம் ஜெபம் வந்து எதுக்கு? நான் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள. என்னது, அதுதான், அதுக்கு தான் அது பிரயோஜனம். அப்பனா அது எப்பனா என்ன நினைச்சிங்க? அது செல்ஃபிஷ், அதனால் அது சுயநலமான ஒரு ஜெபம். அதையாவது செய்கிறீங்கன்னு பார்த்தாங்க, அதையும் இல்லை. எல்லாம் வரோம், ஆராதிக்கிறோம், போகிறோம். உங்கள் தசம் பாகத்தினாலும் காணிக்கைனாலும் ஆண்டவர் பிரியப்படுறதில்லை. ஆண்டரோட எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம், அதான் முக்கியம். நான் தெருவா போய் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நான் ஊழியம் அப்படி செய்கிறேன், ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. என்னது, என்னங்க புது சத்தியத்தை சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? உண்மை. ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவே இல்லாத ஊழியம் எதுக்கு? ஆண்டவருக்கு நமக்கும் தொடர்பு இல்லாம, நேரம் செலவழிக்காம, ஆண்டோட சமூகத்தில் உட்காராம செய்யற காரியங்கள் எதுக்கு ஐயா? கையை தூக்கி ஊன்னு ஆராதிச்சுட்டு போறது மட்டும் ஆராதனை கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவனுக்காக வாழணும். ஆமென். ஒரு பொருத்தனை எடுங்க, ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறீங்களா? உங்க வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு பொருத்தனை எடுங்க. தேவனுக்காக என் நேரத்தை செலவழிப்பேன், நான் காலையில் எழுந்து ஜெபிப்பேன், இல்லை முடியலையா என் நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காருவேன். அட்லீஸ்ட் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது என் ஆண்டவருக்காக நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறட்சி, உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பயம், உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்கிற எல்லா சங்கிலிகளை எல்லாம் அருகிறதையும் அது விட்டு விலகிறதையும் ஒரு விடுதலையும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஆர்ப்பரிக்கும் போது, ஜெபிக்கும் போது சத்ரு விலகி போயிடுவான், அவனை பிடி விட்டுரும். ஆனால் மறுபடியும் நம்ம எங்கேயாவது இடம் கொடுத்து நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைனா சத்ரு எப்படி பார்ப்பானா? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாவம் பெருகிருச்சு, நீ தேடிலாம் போக தேவையில்ல. ஆமேன். ஒரு செல்போன்ல எல்லாம் வந்துருச்சு. ஆமேன். டிவியில எல்லாம் வந்துருச்சு. நீங்க பாவத்தை தேடி போக தேவையில்ல, பாவம் உங்களை தேடி வந்துருச்சு. இதெல்லாம் ஜெயிக்கணும். இந்த கரையெல்லாம்
இந்த கரைப்படாத வாழ்க்கைய வாழணும், இதுல இருந்து தப்பித்து நடக்கணும்னா அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு உங்களை ரெக்வஸ்டா சொல்றேன், 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. 1 மணி நேரமாவது உட்காந்து பாருங்க. உட்காந்தாதான் விடுதலை. ஆண்டோட வசனத்தை தியானிச்சுட்டு அந்த 1 மணி நேரத்துல அவர் வசனத்தை தியானிச்சுட்டு அவரோடு கூட அவர் பாதத்தில் அமர்ந்து பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 24 மணி நேரத்தை இந்த 1 மணி நேரம் உமக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்க ஒரு பொருத்தனையோடு கூட இன்னைக்கு நீங்க செல்வீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு எழுப்புதல் இந்த சபையில மாத்திரம் இல்லை, இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, உங்க குடும்பத்துல நிச்சயமா வரும். சபை இல்லாத சபை செத்த சபை. சொல்லுங்க, ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. வேத வசனம் முக்கியம். கடைசியா நான் ஒரு நிறைய பரிசுத்தாவின் எப்படி நடத்துறாரு பாருங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒண்ணு, ஆண்டவர் கொண்டு போற காரியங்கள் ஒண்ணு. ஆமென். யோவான் சீக்கிரம் வாசிட்டு நம்ம போவோம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, மேய்ப்பனுடைய இருதயம் என்ன சொன்ன? தன் ஆடுகள் மேல என்ன பண்ணோம்? அன்பாவும் இரக்கம் உருக்கமா இருக்கிற நல்ல மேய்ப்பன். இங்க ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, அந்த உண்மையான மேய்ப்பன் சொல்றாரு உங்களை பார்த்து, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என்னத்தை கொடுத்தேன்? என் ஜீவனையும் கொடுக்க நான் தயாரா இருந்தேன். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தது உண்மைனா உங்களுக்காக எனக்கும் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அற்பமான ஒரு ஆசீர்வாதம், அற்பமான ஒரு பண தேவை, இதை தராம இருப்பாரா? ஒரு சுகத்தை தராம இருப்பாரா? தன் ஜீவனே தந்தார் இல்ல, இதை தர்றது ஏமாத்துறோங்க. கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க குடும்பத்தை பார்ப்பாரு, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க எதிர்காலங்கள் நல்லா இருக்கும். பயப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், ஒரே அந்த பாடல்ல பாடினது போல, நம்புவேன் நான் நம்புவேன், இயேசுவையே நான் நம்புவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வாசிங்க அந்த வசனம் பாருங்க, சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த தாவீது ராஜாவை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் ஒரு மெய்ப்பன். மெய்ப்பனை, ஆடுகள் மேய்த்திருந்த ஒரு மெய்ப்பனை எங்க கொண்டு வராரு ஆண்டவர்? அரியணைக்கு கொண்டு வராரு, அரசனாய் மாற்றி இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் ஆண்டவர் பேசுறான்னு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? சோர்வோட இல்லையா? எல்லாம் சந்தோஷமா கேட்டுட்டு தானே இருக்கீங்க? ஆமென், ஆமென். இங்க பாருங்க, ஒரு மெய்ப்பன், ஒரு மெய்ப்பனுக்கு தெரியும் அந்த மெய்ப்பனுடைய இருதயம். அப்ப அந்த மெய்ப்பன் எப்படி கடவுளை ஒப்பிடுறார் பாருங்க. அப்ப சொல்லும் போது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகள் மத்தியில நடந்து போலாம், தேவைகள் 1000 இருக்கலாம், குடும்பத்துல போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் பயப்பட மாட்டேன், நான் குழம்ப மாட்டேன், ஏன்னா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. ஏன் இருக்குன்னா, ஏனெனில், சொல்லுங்க, ஏனெனில், எல்லாம் சொல்லுங்களேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் உன்னோடு கூட, உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, எந்த இருளை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, எந்த பிரச்சனையை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. ஒரு சமாதானம், அலைகள் மத்தியில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு கொந்தளிக்கிற சூழ்நிலை மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும். நம்மளை சுற்றி கடல் கொந்தளிக்கலாம், காற்றுகள் இறையலாம், ஆனா சமாதானத்தின் தேவன் உங்க படகுல இருக்கும் பொழுது அவர் காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுவாரு, இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு, என் பிள்ளைகளோடு கூட இந்த படகுல நான் இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும்
உமது தடியும் என்னை தேற்றும். இதை குறித்து நான் ஆண்டவர் தியானிக்கும் போது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த மேய்ப்பர்கள் கையில் என்ன இருக்குமா? ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கும். ஏதோ சும்மா வச்சிருக்கிறாங்க ஆடுகளை அடிக்கிறதுக்கு இல்லை, ஏதோ அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இங்க தாவீது சொல்ற போது ஆண்டவர் எப்படி ஒப்பிடுகிறார்னா, அவருடைய கோலும் தடியும் தேற்றும். அது எப்படி கோலும் தடியும் தேற்றும்? அப்ப அந்த கோலும் தடியும் மந்தைக்கு ஒரு பலனாயிருந்தது, ஆடுகளுக்கு ஒரு பலனாயிருந்தது, ஆடுகளை வழி நடத்த ஒரு தேவையான ஒரு கருவியா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கோலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 அடி இருக்கும். எத்தனை அடி? ஒரு 7 அடி இருக்கும். அந்த கோளுடைய நுனி இப்படி வளைந்திருக்கும். இந்த வயதானவர்கள்லாம் கையில் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, குச்சி இப்படி வளைந்திருக்கும். ஆமை நடக்கும்போது பயன்படுத்துவாங்க. அதே ஒரு 7 அடிக்கு நீளமாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு கோல் இருக்கும், அப்படியே கூட என்ன இருக்கும்? ஒரு தடியும் இருக்கும். இந்த தடி எதுக்குன்னா, மந்தையை நோக்கி வருகிற ஆபத்துகள், மந்தையை நோக்கி வருகிற திருடர்கள், மந்தையை நோக்கி வருகிற துஷ்ட மிருகங்களுக்கு மந்தையை காப்பதற்காக இந்த தடியை வைத்திருப்பார் மேய்ப்பர். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. உங்களை யாராலையும் அழிக்க முடியாது, உங்களை யாராலையும் தொட முடியாது, உங்களை யாராலையும் சீண்ட முடியாது. அவன் தொட்டானா அவன் கெட்டான் அர்த்தம். என்னது? அவன் தொட்டா அவன் கெட்டான். இதான் உண்மை. நீங்க யாருக்கும் கெடுறதுக்காக யாருக்கும் ஜோம் பண்ணாதீங்க. நீங்க பான்னு அமைதியா அவருடைய வழியில போங்க. உங்களை தொட்டவன் கெட்டான். ஒன்னு அவன் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா ஆண்டவர் தூக்கிடுவாரு. இல்லைங்க, எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இது உண்மை, இதுதான் சத்தியம். ஒன்னு அவன் ரட்சிக்கப்பட்டு வரணும், இல்லைன்னா ஆண்டவனை தூக்கிடுவார். இதே விழுப்புரத்தில் பல பேர் ஊழியத்துக்கு விரோதமாக இருந்தால் இன்னைக்கு உயிரோடு இல்லை. உண்மை சொன்னாங்க, குறிப்பிட்ட நாளில் போட்டு தள்ளிடும், ஓடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் தலையே இல்லை. சத்தியங்க, உண்மை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க மேல ஒரு பாதுகாப்பு இருக்கு. சும்மா சத்துரு தொட முடியுமா? அப்ப அந்த மேய்ப்பன் அந்த தடி என்ன பண்ணுவார் தெரியுமா? துஷ்ட மிருகம் வரும், சிங்கம் வரும். அந்த சிங்கம் வரும்போது அந்த சிங்கத்தை கொல்றதுக்கு அந்த தடியை பயன்படுத்துவார். அந்த தடி சாதாரணமா இருக்காது, கைக்கு பிடிக்க நல்லா கரெக்டா இருக்கும். அந்த தடியோடைய முனையில பாத்தீங்கன்னா எட்ஜில் நல்ல தடியா இருக்கும். ஒரு பேஸ்பால் எப்படி இருக்கும்? பேஸ்பால் பேட் பார்த்துருப்பீங்க. ஆமேன். நல்ல உருளை தடியா இருக்கும். அதால அடிச்சா யாரும் உங்களோட வரவே முடியாது, உயிர் பிழைக்கவே முடியாது. அப்படி ஒரு தடி மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கும். எதுக்காக? தன் ஆடுகளை பாதுகாக்க, தன் ஆடுகளை பாதுகாக்க. இன்னைக்கு நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களா? சத்ரு உங்களை விழுங்கலாம் போல இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் விழுங்கலாம் போல வந்தாலும் அவன் வாயை உடைச்சு அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குற சர்வ வல்லமை உங்களோடு கூட இருக்கிறான். அவன் காலை உடைப்பாரு. ஹல்லேலூயா. அவன் கண்களை குருடாக்குவாரு. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் திரும்பி ஓடுவான். தேவனுடைய பிள்ளைங்கள் மேல கொடுத்த வாக்கு தத்துவம். பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் இல்லை, உங்களுக்கு விரோதமா குறி சொல்லுதலும் இல்லை. இல்ல, அப்படி மந்திரவாதி எழும்புறானா, ஆனா ஆண்டவர் கொல்லுவார். நான் ஜெபிக்கிறது இதுதான். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திரவாதி இயேசுவின் நாமத்தினால அவன் பூமிக்கு மண்ணோட மண்ணா போகணும். என்னங்க பாக்குறீங்க? இதான் உண்மை. யாருக்கிட்ட மோதுறான் தெரியுமா? சர்வ வல்லமையுடைய பிள்ளைகள்கிட்ட மோதுறான். ஆமென். சவால் இடணும். ஏய், உயிருக்கு உனக்கு உத்தரவு, நான் இப்போ சான்ஸ் தரேன், ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா நீ காலி அப்படின்னு இருக்கணுங்க. இன்னைக்கு அதை அவனை பார்த்து பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஏதோ என் குடும்பத்தில் செஞ்சுட்டான் அப்படி நினைக்காதீங்க. உனக்கு விரோதமா ஒண்ணு உருவாகாது. உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன்னை அழைத்த மேய்ப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தடியை கொண்டு சத்துரு வெட்டுவாரு, தடியை கொண்டு சத்துரு நிர்மலமாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்க அந்த தடி. நல்ல மேய்ப்பன் யாரு? அவருடைய கடமை அவங்களை பாதுகாப்பது. அந்த கோல் எதுக்கு தெரியுமா? மந்தையை சீராய் தெளிவாய் நடத்துவதற்கு. சில நேரங்களில் ஆடுகள் மேயும், நல்ல இடத்துல தான் மேய்ப்பன் மேய்ப்பாரு. சில ஆடு இருக்குது,
துருன்னு நல்லா சுறுசுறுன்னு இருக்கும். அப்படி சபையில் ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க. அங்கே போவாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அங்கே போவாங்க. அதை பேசாதீங்க சிஸ்டர்னா அப்படி தான் பேசுவாங்க. பிரதர் வானா அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பாஸ்டர் என்ன சொல்கிறது, இல்லை இந்த பிரதர் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சில ஆடுகள் இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த கோல் என்ற வசனத்தை, அந்த வசனம் அது என்னது, கோல் வந்து ஒரு வசனம், அந்த கோல் என்ற வசனத்தை குறித்து இப்போ ஆண்டவங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வராரு. அப்போ என்ன பண்ணுவார், அந்த ஆடு வந்து வழி தப்பி போகும்போது அந்த கொக்கி மாரி இருக்கும் பார்த்தீங்களா வளைவா, அதை அப்படி கழுத்தில் மாட்டி இழுத்தே நீ அந்த சைடு போகக்கூடாது, எங்க இப்படி வா, அங்கே பள்ளம் இருக்கு, கீழே விழுந்துருவேன், அங்கே விஷச்செடி இருக்கு, இல்லை அங்கே விஷ பூச்சி இருக்கு, அங்கே என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாதுன்னு அந்த கழுத்தில் மாட்டி, இல்லை அந்த இடுப்பில் அந்த அப்படி போட்டு தூரத்துலேருந்து இழுக்கிறது. திடீர்னு ஆடுங்களுக்கு கீழே சில உணவுகள் நல்லா இருக்காது, நல்ல பெரிய மரத்தில் வந்து நல்ல ஒரு செழுமையான உணவுகள் இருக்கும், நல்ல இலைகள் இருக்கும், அதை பறிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சீர்படுத்துவார், சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அந்த கோலை கொண்டு மகனே இப்படி போத வா 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 வா, அடிக்க மாட்டார், ஸ்திரப்படுத்துவார். அப்படியும் சொல்லி மீறி போனா ஆபத்து. மந்தையில் இருக்கும் போது ஆபத்து வராது, மந்தையை விட்டு வெளியே போனால் தான் ஆபத்து வரும். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. மந்தைக்குள்ள அடங்கி இருங்க, தேவனுடைய பாதத்தில் இருங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மேய்ப்பனுடைய பாதத்தில் ஒரு அரை மணி நேரம், குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த நாளை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தடை உடைகிறத பார்ப்பீங்க, ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க. சத்ரு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த கோலாகிய வசனம் உங்களை சீர்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. இந்த வசனம் உங்களை சீர்படுத்தும், இந்த வசனம் உங்களை சரியான பாதையில் நடத்தும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தடி சத்ருவை அழிக்கும், அந்த கோல் உங்களை நடத்தும், அந்த கோல் உங்களை சீர்படுத்தும், அந்த கோல் உங்களை சிறப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன், நான் முடிச்சிருவேன், நல்லா தெளிவாக கேளுங்க. பென்சன் எடியோசா அப்படின்னு சொல்ற ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியன் நைஜீரியா தேசத்தில் இருந்தார். ஆமென். அவரை தெரியாத ஊழியர்களே இருக்க மாட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ பல தேசங்களுக்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்து சுவிசேஷ ஊழியத்திலையும் சரி பல அற்புத அடையாளங்களையும் மரித்தவர்களையும் எழுப்பியிருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலங்களில் அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பட்டணத்தில் மாந்திரிகமும் இந்த செய்வினை செய்கிற இந்த மந்திரவாதிகளும் அதிகம். குறிப்பாக இந்த நைஜீரியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த தேசத்துலையும் அப்படி ஒரு அசுத்தமான கிரியைகளுடைய செயல்கள் இருக்காது, ஆனால் அங்கே இருக்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். அப்படி ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு இடம். அவர் பட்டணத்தில் என்ன நடக்குமா, ஒவ்வொரு மாதமும் மனிதர்களை பலியிடுவாங்களாம். என்னது, மனிதர்களை பலியிட்டு, யாருனே தெரியாது, திடீர்னு குழந்தை காணா போயிடும், வீட்டில் கேட்க முடியாது, கவர்மெண்ட் கேட்க முடியாது. கவர்மெண்ட் போய் கேட்டால் கவர்மெண்ட் அதிகாரி பயப்படுவான், நாளைக்கு நம்மளுக்கு இவன் எதாவது பண்ணிடுவானோன்னு. நான் சொல்கிறது புரியுதா? இப்படியாய் குழந்தைகள் காணா போகும். அவர் தேவையான வாலிப பிள்ளைங்க எல்லாம் காண, என்னன்னு பார்த்தா தலையை அறுத்து அந்த ரத்தத்தை சுற்றி அப்படியே அந்த அந்த சிட்டி ஃபுல்லும், அந்த பட்டணம் ஃபுல்லும் அந்த மந்திரவாதிகளோட குரூப் என்ன பண்ணுமா, அப்படியே சிந்திட்டு வரும், கோழி ஆடு அப்படின்னு. இப்படி இருக்கும்போது இவருக்குள்ள ஒரு பாரம், இவர் ஊழியத்திலையும் ஒரு அழுத்தம், ஊழியமும் வளராது. ஏன்னா அந்த பட்டணத்தில் ஒரு அந்தகாரம், அந்த பட்டணத்தில் ஒரு சத்ருடைய ஆளுகை. அப்போ சொன்னாரா, ஆண்டவர் சொன்னாரா, நீ இதுக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், இந்த சத்ருவை ஜெயிக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் பாதத்தில் அமரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் உபாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஒவ்வொரு இரவும் என்ன பண்ணுவாரா, 12 மணி போல் எழுப்பி, நீ கிளம்பு, இந்த பட்டணத்தை சுற்றி நீ ஜெப நட பண்ணு. என்ன பண்ணும், ப்ரேயர் வாக், ஜெபித்து அப்படியே பட்டணத்தை சுற்றி நடந்து வா, அப்படியே ஆவியில் நிரம்பி நீ ஜெபித்து வா. நான் இந்த பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உன் கரத்தில் நான் கொடுப்பேன், இந்த பட்டணத்தை நீ சுகந்தரிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரா. உடனே இவர் என்ன பண்ணாரா, சரி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா உபவாசம் இருந்துட்டு இரவு 12 மணிக்கு ஆரம்பிப்பாரா,
காலையில் 6 மணி வரையும் என்ன பண்ணுவாராம், அந்த பட்டணத்தை சுற்றி ஜெபித்து நடப்பாராம், அந்நிய பாஷை பேசி. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மூணாவது நாள் சத்துருக்கு தெரிய வந்துருச்சு, ஏதோ நம்மளுடைய ஆளுகையில் நம்மளுடைய அதிகாரத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு நடக்குது, நம்மளுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு சம்திங் தவறு நடக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டான், பிசாசு உணர ஆரம்பிச்சிட்டான். உணர்ந்த உடனே பிசாசுக்கு தெரியும்ல, உடனே பார்த்தா இந்த மனுஷனுடைய ஒரு விடாப்பிடியான ஒரு வைராக்கியத்தை அவன் பார்க்குறான். இப்போ பார்க்கும்போது நினச்சிட்டு சரி இவனை விட்டுட்டா என்ன ஆகிடும், நம்ம ராஜ்யத்துக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இந்த ஊழியருக்கு விரோதமாக எல்லா மந்திரவாதியும் சேர்ந்து அவனுக்கு அந்த ஊழியருக்கு விரோதமாக ஒரு பலியை செலுத்தி அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு ரத்தத்தெல்லாம் சிந்தி ஒரு பெரிய தட்டில் அந்த ஊழியருடைய பேரை எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. இவர் ப்ரேயர் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு அதை போய் நடுவில் பார்க்கும்போது பார்த்த உடனே இவர் அறியாத ஒரு பயம் ஒரு திகில். ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க, இன்னைக்கு கடைசியில் இவங்க என்னையே அழிக்க என்ன பண்ணிட்டாங்க, திட்டமிட்டுட்டாங்க. அப்போ சத்ரு அப்பேர் ஆகி சொல்றானா, சத்ரு முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்றானா, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் அழிப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்கள் அந்த பயத்தில் இருக்கும்போது ஒரு காலையில் ஒரு 6 மணி போல ஒரு இனம் புரியாத ஒரு தேவ வல்லம் அவர் மேலே இறங்கி வந்தது. ஒரு பலனை பெற்றுக்கொண்டார். மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரா, இல்லை நீ தொடர்ந்து செய், நான் சொன்னதை செய், உனக்கு விரோதமாக இருக்கிறவர்ல நீ தேடியும் காணாது இருப்பாய், அவங்கள நான் அழிப்பேன் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அவர் ஜெபித்த அந்த பட்டணத்தை சுற்றி வந்தார். கரெக்டாக 7வது நாள் சுற்றி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா, நீ என்ன பண்ணு, இப்போ வந்து அறிக்கையிடு, இந்த பட்டணம் என் தேவனுக்கு சொந்தமான பட்டணம்னு சொல்லி. ஒரு நல்ல சுற்றி வந்துட்டு சொன்னாரா, பிசாசே நல்லா கேளு, இது என் தேவனுக்கு சொந்தமான பட்டணம், இது தேவனுடைய நகரம், இது தேவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு வீட்டுக்கு வந்தாராம். அன்னைக்கு அந்த மந்திரவாதி குழுக்களின் தலைவர் அன்னைக்கு மரித்தான். முதலாவது அடி, ஆமென், அந்த முதல் அடி தலைவன் ஆண்டவர் தூக்குனாரு. அப்படியே அந்த 14 நாட்கள் முடியறதுக்குள்ள இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் கொன்னாரு. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் அந்த இடத்துல இருந்து அந்தகாரங்கள் எல்லாம் விலகிட்டு ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரத தேவனுடைய ஊழியக்காரன் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. சபை வளர ஆரம்பித்தது. அந்த குடும்பத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க மேல இருக்க அபிஷேகத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா எந்த மந்திரவாதிக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த பிசாசுக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த பில்லி சூனியத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வாசிங்க யோவான் 10:28-30. நான் மாசத்தை முடிக்க போறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. தெரிஞ்சுக்கங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஆடுகளை ஒருவனும் ஒரு கையில இருந்து என்ன பண்ண முடியாதான், பறித்துக் கொள்ள முடியாது. அது எந்த அசுத்தமானாலும் சரிதான், எந்த துர்சக்தியானாலும் சரிதான், எந்த ஒரு மந்திரவாதமானாலும் சரிதான். இங்க ஆண்டவர் சொல்ற வாக்கத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இயேசு சொல்ற வார்த்தை நல்லா கேளுங்க. ஒருவனும் என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா, எனக்கு தந்த ஆண்டவருக்கு உங்களை தந்தார். பாத்தீங்களா, எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், எல்லா சக்திகளை காட்டிலும் பெரியவர். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நல்லா பாருங்க, அப்படியே ஒரு இணைந்த ஒரு இதை நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கீங்க, ஆமென், இயேசுக்குள்ள பிதா. அப்படியே ஒரு கனெக்ஷன் எப்படி ஒரு நல்லா புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படி இருக்கும்போது எப்படி சத்ரு உங்க குடும்பத்துக்கு விரோதமா செயல்பட முடியும்? எப்படி உங்களுக்கு விரோதமா செய்வின செயல்படும்? எப்படி உங்களுக்கு விரோதமா அந்தகாரம் செயல்படும்? எப்படி உங்களை ஆண்டவருடைய கரத்துல இருந்து நீங்க அவர் கரத்துல இருக்கும்போது எப்படி பறிக்க முடியும்? புரியுதுங்களா?
இந்த சத்தியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானித்து நீங்க அறிக்கையிடும் போது உங்களை நெருக்கிற பயம், உங்களை பின்தொடர்கிற எல்லா அந்தகாரங்களெல்லாம் இந்த சத்தியம் உள்ள வரும்போது எல்லாம் விலகி ஓடி போகும். நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க, அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது அவர் பிள்ளைகளா இருக்கிற மேல கை போட முடியுமா? அழிக்க முடியுமா? எத்தனையோ பேர் அழிக்க பார்த்துட்டான், இன்னும் முடியல. நான் இன்னைக்கு சொல்றேன், ஊழியர்களுக்கு விரோதமா எழும்புகிற சக்தியானாலும் சரிதான், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சக்தியானாலும் சரிதான், ஒன்று அவன் ரட்சிக்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துடணும், இல்லைன்னா அவன் இந்த தொழில் வானான்னு விட்டு போயிடணும், இல்லையா அவன் ஆண்டவர் கொன்றுவார். நான் சீரியஸா பேசுறேன். பயப்படாதீங்க. நீங்க பயப்படுறதுக்கு சாதாரணமான ஆள் கிடையாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சத்ரு காலின் கீழே மிதித்த தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆமென், அவனுடைய தலை உங்க கீழே தான் இருக்கு. எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் சொன்னார், சகல அதிகாரத்தையும் யாரு கொடுக்குறேன்? உங்களுக்கு, எனக்கு. சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்ருவின் சகல அதிகாரங்களை எதிர்த்து நில்லுங்க. அப்ப ஓடி போவான். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சில பேர் கூட பேசிட்டு இருக்காரு. பயப்படாதீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரமும் செயல்படாது, எந்த பில்லி சூனியமும் செயல்படாது. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க, இயேசுவுடைய கரத்துல இருக்கிறீங்க. தரித்திரங்கள் மாற போகிறது, உங்க பிரச்சனைகள் மாற போகிறது, உங்க கடன் பிரச்சனை மாற போகுது. எப்ப மாறும் தெரியுமா? இந்த கோலாகிய வசனத்துக்குள்ள நீங்க வரணும். இந்த கோல் உங்களுக்குள்ள இருக்கணும், இந்த வசனத்தின் சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும், ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு இருக்கணும். ஒரு பொருத்தனுக்குள்ள வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு வசனத்தையாவது நான் தியானிச்சாலும் அதை தியானித்து நான் ஜெபித்து நான் ஆண்டவருக்குள்ள நான் பலன் அடைவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிரச்சனையின் மத்தியில நீங்க தீர்மானம் எடுங்க. போராட்டம் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், அதன் மத்தியில இதை செஞ்சு பாருங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்றேன், எல்லாம் பனி போல விலகிறத பாப்பீங்க, எல்லாம் மெழுகு போல உருகிறத பாப்பீங்க. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிற ஜெய கிறிஸ்து உங்களை நடத்துகிறத பாப்பீங்க. நிச்சயமா பயப்படாதீங்க. அப்படியே எழும்பி நில்லுங்க. நீங்க உங்களுக்காக நான் கடைசியா ஜெபிக்க போறேன். உங்க வாழ்க்கையில உங்களை அழிக்க நினைத்த சத்ருலாம் நீங்க என்னை தேடியும் பார்க்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் வந்த சத்ரு ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் திரும்பி ஓடுறதை நீங்க பார்ப்பீங்க. இது ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். இது தேவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கிற வாக்குத்தத்தம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன சத்தியம். இந்த சத்தியம் மாறாது, ஒரு நாளும் மாறாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லா கண்களை மூடி விட்டு கொடுங்க. நீங்க பண்ண வேண்டியது இப்போ ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு பொருத்தனைக்குள்ள நீங்க சபைக்கு வரீங்க, ஆராதிக்கிறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்க, இல்ல மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்றீங்க. அது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல, அது முக்கியம்தான். ஆனா அதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கணும். தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு என்ன இருக்கணும்? உறவு இருக்கணும். அந்த உறவு கரெக்டா இருக்கிறதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா அதை சீர்படுத்திக்கங்க. பலவீனத்தின் மத்தியிலும் ஜெபிங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு வீக்னஸ் உங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுதா? அதை நினைச்சு சோர்ந்து போய் ஜெபிக்காம இருக்காதீங்க. ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க. அந்த சோர்வின் மத்தியில அவர் சமூகத்துல போய் அமருங்க. அந்த பலவீனத்தின் மத்தியில அவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. நான் சொல்றேன், உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது அப்படி ஒரு பலன், அப்படி ஒரு விடுதலைய. உங்களால எதெல்லாம் முடியல நினைச்சீங்களோ அதெல்லாம் சாதிப்பீங்க. எதெல்லாம் மலை போல உங்க முன்னாடி நின்னுச்சோ, அது உங்க தேவையா இருக்கலாம், அது உங்க சுகமா இருக்கலாம், அது எதுவா இருக்கலாம், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வருகிறத பார்ப்பீங்க. உங்க தேவை சந்திக்கப்படுறத பார்ப்பீங்க. உங்க உடம்ப உங்க 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 சரீரத்துல சுகத்தை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. உங்க சந்ததி செழித்து இருக்கிறத பார்ப்பீங்க.
வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீட்டை தருவாரு. கடன்ல இருக்கிறவங்க நீங்க நல்ல ஒரு கடன் கொடுக்கிறவங்களா மாற்றுவாரு. ஆமென். தேவன் வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், பசுமையான இடங்களில் மேய்க்கணும், அவங்க நல்லா இருக்கணும், குறைவு இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பட்டினி இருக்கக்கூடாது, உஷ்ணம் அவர்களை தாக்கக்கூடாது, வெயில் அவர்களை தாக்கக்கூடாது. மேய்ப்பனோட இருதயம் என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். வெயிலோ உஷ்ணமோ பசியோ பட்னியோ என் பிள்ளைகிட்ட வரக்கூடாது. என் கடமை என்னன்னா, என் பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தணும், என் பிள்ளைகளை சுகமாய் நடத்தணும், என் பிள்ளைகளை தகுந்த நேரங்களில் தகுந்த வேளையில் அவளுக்கு தேவையான தாகத்தை தீர்த்து அவள் பசியை ஆற்றி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாதலை நான் தருவேன் ஆண்டவர் சொல்றார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் வந்தவன் 7 வழியாய் ஓடி போவான். உங்களுக்கு விரோதமாய் வந்தவன் 7 வழியாய் ஓடி போவான். ஆமென். நீங்க தேடியும் அவனை பார்க்க மாட்டீங்க, நீங்க தேடியும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா அவன் என்ன செஞ்சாலும் சரிதான். ஓ ரிஷாத்தாலாபா, ஓ காத்தாலே பௌஷே, ஓ அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது சர்வ வல்லமையுடைய கடமை. ஆமென். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, ஒரு நல்ல ஆடா இருங்க, ஓ அவருடைய சமூகத்தில் இருங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதிங்க, வசனத்தை தியானிங்க, மேய்ச்சலுக்குள்ள வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் இலையிலேருந்து ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் இயலாமையின் மத்தியில, என் இயலாமையின் மத்தியில, என் பலவீனத்தின் மத்தியில, என் சோர்வுகள் மத்தியில நான் உமக்கென்று நேரத்தை செலவழிக்க போறேன். நான் செபிக்க போறேன், வேதம் வாசிக்க போறேன். 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நான் உமக்கென்று கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் செய்யறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. உம்மோடு நான் பேச ஆசைப்படுகிறேன், உம்மோடு பழக ஆசைப்படுகிறேன், உம்மை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இன்னைக்கு பல பேர் சபையில் இருக்கிறீங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க விடாதபடி பிசாசோடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீங்க ஆண்டோடைய சத்தத்தை கேட்க போறீங்க, அந்த மெல்லிய சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க போறீங்க. ஆண்டவர் சொல்வாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நீ அறியாததும் நீ எட்டாதும் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன் சொல்லி ஒரு மெல்லிய சத்தத்தோட, ஒரு மெல்லிய சத்தத்தோட என் தேவன் உங்களோடு கூட பேச போகிறான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு? அப்ப ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், அவர் சமூகத்துக்கு போயிடணும், அவர் பாதத்துக்கு போயிடணும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா, நான் ஒப்படைக்கிறேன்ப்பா, நான் பொருத்தனை பண்றேன்ப்பா. ஓ, நான் ஜெபிக்க, வேதம் வாசிக்க என்ன ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்கள்ல விட்டு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, அது ஏன் நன்மைக்காக, அது ஏன் நன்மைக்காக. என்னால மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா உம்மோடு கூட நான் இருக்கணும், உம் மந்தைக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்படைக்கிறேன். இவளுக்கு எடுத்த தீர்மானங்களை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமா கிரியை செய்கிற உலகமோ மாமிசமோ பிசாசோ இவளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்காதபடி தேவ ஆவியின் பலத்தினால, ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால எல்லாம் ஆகும். பலத்தினால் கூடாதது, பராக்கிரமத்தினால் கூடாதது உம்முடைய ஆவியினால கூடும். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எதிர்காலங்களில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செழிப்பையும் சுகத்தையும் ஜீவனையும் சுகந்தரித்துக் கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன், எங்களை ஒப்படைக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.